நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தினமும் யூஸ் பண்ணுற ஒரு சாதாரண பொருள். இதை வச்சு நம்ம கிச்சனில் என்னென்னலாம் யூஸஸ் இருக்குன்றது நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், இது உங்கள் ஆர்எஸ்டி ஹெல்த்தி கிச்சன். வீடியோவை முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்தா என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி நமக்கு கிடைக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து எப்படி ஈஸியாக உரிச்சு ஸ்டோர் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம உரிச்சிடலாங்க. இது பாருங்கள், நான் எவ்வளோ பச்சை பட்டாணி வச்சுருக்கேன். நம்ம வந்து அதில் இருக்க ஒரு நார் மாதிரி இருக்குங்க. நம்ம பீன்ஸ்லாம் உரிப்போம் இல்லையா, அது மாதிரி நம்ம மேலே இருக்கிறத உரிச்சிட்டு நம்ம உரிக்கலாம். நீங்கள் இது மாதிரி நெகம் வச்சுருந்தீங்கன்னா நெகத்தில் இது மாதிரி பிரிச்சிங்கனாலும் நமக்கு வரும். அப்படி இல்லைன்னா இது மாதிரி நீங்கள் மேலே இருக்கிறத இது மாதிரி மடிச்சுட்டு இது மாதிரி இழுத்தீங்கன்னா நமக்கு அதுலேருந்து நார் வரும். நார் வந்ததும் அதை அப்படியே நமக்கு உரிச்சிக்கிட்டு தானாகவே வந்துடுங்க. இது மாதிரி நம்ம எடுக்கும் போது எவ்வளோ வந்து பட்டாணி பச்சை பட்டாணி இருந்தாலுமே நம்ம உரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக உரிச்சிடலாங்க. பசங்க கிட்ட சொன்னாலுமே ஈஸியாக நமக்கு உரிச்சு எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நான் உரிச்சு எடுத்துட்டேன். நிமிஷத்தில் நம்ம எடுத்துட்டோம். இது எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க. இதை தண்ணிலாம் விட்டு எதுவுமே கழுவாதீங்க. கழுவாமல் நீங்கள் அப்படியே எடுத்து ஒரு டிஃபன் பாக்ஸு அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பிளாஸ்டிக் டப்பா எதுனாலும் நீங்கள் போட்டு வைங்க. நான் பார்த்தீங்கன்னா இது மாதிரி டிஃபன் பாக்ஸை தான் போட்டு வைப்பேன். தேவைப்படும் போது எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதை பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. மேலே ஃப்ரீசர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம வைக்கணும். இது மாதிரி வைக்கும் போது நமக்கு எப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அப்போ எடுத்து கொஞ்ச நேரம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எங்களுக்கு தேவையானதுங்க எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் போவோம். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற இது மாதிரி கல்லுப்போ இல்லைன்னா வந்து தூள் உப்பு ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கல்லுப்பு வச்சு தான் உங்களுக்கு நான் எல்லா டிப்ஸுமே சொல்ல போகிறேன். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நமக்கு வந்து நம்ம வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கும் சரி, நம்ம வீட்டில் இருக்கிற இந்த ஸ்மெல்லெல்லாம் எடுக்கிறதுக்கும் அவ்வளோ நமக்கு யூஸ் ஆகுதுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டில், இது மாதிரி வாட்டர் பாட்டில் அப்படின்னா ஃப்ளாஸ்க்கு எது வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக இது மாதிரி உப்பு நீங்கள் போட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை இது மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா இது மாதிரி குலுக்கிக்கோங்க. இல்லைன்னா ஒரு 2-3 நிமிஷம் மூடி போட்டு நல்லா மூடி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கும் போது அதில் இருக்க ஸ்மெல்லு, அதில் இருக்க வந்து எல்லா பாக்டீரியாவும் நமக்கு வந்து போயிடும். பாருங்கள், இதை நல்லா அப்படியே நம்ம மூடி வச்சிட்டோன்னா அதில் இருக்க ஸ்மெல்லெல்லாம் நமக்கு போயிடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் போவோம். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு பவுலில் நான் தண்ணி எடுத்துக்கிறேன். சாதாரண தண்ணி தான் எடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கல்லுப்பு போட்டதால் கொஞ்சம் கரையிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து தூள் உப்பு கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காய்கறிகளை வெளியில் வாங்கிட்டு வருவோம். அப்படி இல்லைன்னா வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவோம். அதை நீங்கள் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு பதில் நீங்கள் இது மாதிரி தண்ணியில் வந்து போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வைக்கும் போது அதில் இருக்கிற கிருமி, அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நமக்கு போயிடுங்க. கண்டிப்பாக இப்போ இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன். அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நமக்கு அழுக்கு, தூசி எல்லாமே இருக்குது. நீங்கள் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது நமக்கு அதில் இருக்கிறதுலாம் அப்படியே நமக்கு ஃப்ரிட்ஜிலலாம் வந்து அதோட வந்து பாக்டீரியா வந்து நமக்கு அதில் வந்துடும். அதனால் நீங்கள் எப்போவுமே இது மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த காய்கறிகள் நல்லா தொடச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பிளாஸ்டிக்கில் பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுல் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா வந்து நம்ம வந்து டிஃபன் வாங்கினாலும் சரி, ஏதாவது ஒன்று வாங்கினாலும் நமக்கு சின்ன சின்ன சட்னி வைக்கும் போது நமக்கு கொடுப்பாங்க. அது மாதிரி இது பிளாஸ்டிக் பவுல் தான் இது. இதில் கல்லுப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இதில் நீங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணுற கம்ஃபர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் சேர்த்து கிச்சன் ஜிங்க் பக்கத்தில் வைக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கல்லுப்பில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா கலந்து ஃப்ரிட்ஜில் நம்ம வைக்கலாங்க. ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா சில டைமில் ரொம்ப நாள் ஆச்சுன்னா ஒரு மாதிரி நமக்கு ஸ்மெல் வரும். அது என்ன பண்ணாலுமே போகாது. ஃப்ரிட்ஜை நல்லா காலி பண்ணிவிட்டு இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து எடுத்துருங்க. நல்லா ஒரு ஸ்மெல் வந்து எல்லாமே போயிடும். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் போகலாம். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆயில் பாட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது என்ன தான் நம்ம வந்து லிக்விடோ இல்லைனா சபினா போட்டு வாஷ் பண்ணாலுமே அந்த எண்ணெய் பிசுக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் இது மாதிரி கல்லுப்பு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சமாக அந்த பாட்டிலில் நான் போட்டுக்கிறேன்.
இது பாட்டில், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. தண்ணி ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக சபீனாவோ லிக்விடோ எது நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ வெஷல் வாஷிங்க்கு அதை நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இது மாதிரி குலுக்கிக்கலாம். இது மாதிரி குலுக்கிட்டு 2-3 தடவை நல்லா குலுக்கிக்கோங்க. இது மாதிரி குலுக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா அதில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு எல்லாமே ஈஸியாகவே நமக்கு போயிடும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வச்சு நான் வந்து வெளியெல்லாம் கொஞ்சம் இது மாதிரிலாம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா உங்களுக்கு லிக்விடோ சபீனா போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், அந்த எண்ணெய் பிசுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு போயிடுச்சு. எந்த வித கைவலி எதுவுமே இல்லாமல் அழகாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற வெஜிடபிள் கட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் நமக்கு ரொம்ப நாள் ஆச்சுன்னா நமக்கு ஒரு மாதிரியே அழுக்காக இருக்கும். அதுக்கும் நான் வந்து இந்த உப்பை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கிறேன். நம்ம யூஸ் பண்ணுற அதாவது விம் லிக்விட் அப்படி இல்லைன்னா ஏதாவது சபீனா எது நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு நார் வச்சு நம்ம ரொம்ப அழுத்திலாம் தேய்க்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க. லைட்டாக நம்ம தேய்ச்சாலே போதும். நல்ல ஒரு பளபளப்பு கொடுக்கும். அதில் இருக்க அழுக்கெல்லாம் நமக்கு போயிட்டு நல்ல ஒரு க்ளீன் ஆகுங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தோனோ எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய சேனலில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் போட்டிருக்கேன். அதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா என்னோடய சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ஒரு ரெசிபி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா சூப்பரான ரெசிபிங்க. மட்டன் சுக்கா நம்ம ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எந்த வித மசாலாலாம் அரைக்கணுன்ற அவசியமே இல்லை. ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் வந்து 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து பட்டை, லவங்கம், கொஞ்சமாக சோம்பு, உங்கள் வீட்டில் பிரியாணி இலை இருந்தாலும் சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இது நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்குச்சுன்னா தான் நமக்கு நல்லாயிருக்கும். இது சீக்கிரமாக வதங்கிறதுக்கு இதை வந்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதை சேர்த்துட்டோன்னும் போது நமக்கு சீக்கிரமாகவும் வதங்கி வந்துடும். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது நல்லாவே நமக்கு வதங்கி வரும். வதங்கி வந்ததும் நம்ம இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு மசாலா நம்ம சேர்க்க போகிறோம். அதாவது இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து 2மே சம அளவு தான் எடுத்துருக்கேன். இஞ்சியும் பூண்டும் சம அளவு எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் இருக்குங்க. இந்த கரண்டியில் 2 ஸ்பூன் வரும். நான் அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா நம்ம அதை வதக்கிக்கலாம். அதில் இருக்க பச்சை வாசனை நமக்கு போனதும் நம்ம மற்றதெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்க பச்சை வாசனைலாம் போயிட்டு நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நான் வந்து இதுக்கு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 2 தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேங்க. இது பார்த்தீங்கன்னா பெங்களூர் தக்காளி. நாட்டு தக்காளி சேர்க்கும் போது நீங்கள் வந்து புளிப்புத்தன்மை இருக்கும். அதனால் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. பெங்களூர் தக்காளின்னும் போது புளிப்புத்தன்மை நமக்கு இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அது மசிஞ்சு நல்லா வதங்கி வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா இது மாதிரி மசிஞ்சு வந்ததும் நம்ம மசாலாலாம் சேர்க்கும் போது நல்லா இருக்குங்க. கிரேவி நமக்கு நல்லா வரும். இதில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் நான் வந்து மிளகாத்தூள் சேர்க்குறேன். இது பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். இதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம அந்த எண்ணெயில் நல்லா அதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம செய்யும் போது நமக்கு கலர் நல்லா இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து வதக்கிட்டு நமக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இதில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து புளிக்காத தயிர் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. கெட்டியான தயிர் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கு தான் இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்து பாருங்கள். கொஞ்சமாக கொத்தமல்லியும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா நம்ம இது மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே மட்டனை நல்லா வேக வச்சு, அதாவது மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சமாக, அதாவது நமக்கு மட்டனுக்கு தேவையான ஒண்டி உப்பு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு மசாலா சேர்த்து நான் வேக வச்சு வச்சுருந்தேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்ச மட்டன்லேருந்து எடுத்த அந்த தண்ணி தாங்க இது. இதை கொஞ்சமாக சேர்த்து இதில் சேர்த்துட்டு நம்ம இதை கலந்துட்டு நம்ம அப்படியே இதை மூடி வைக்கலாம். ஏன்னா இது வந்து வெங்காயம் தக்காளி நமக்கு வெந்துடுச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைனா நம்ம மட்டன் போடும்போது பச்சை வாசனை வரும். ஏன்னா நம்ம மட்டன் ஃபஸ்ட்டே நம்ம வேக வச்சிட்டோம் இல்லையா, அதனால. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நமக்கு கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம
வேக வச்சு மட்டனை நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்துக்கலாம். நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு அடுப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு மீடியம்லேயே இருக்கட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வைக்கலாங்க. ஏன்னா இந்த மசாலாலாம் அந்த மட்டனில் இறங்கணும் இல்லையா, அதனால இது மாதிரி மூடி வச்சுட்டு நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்க, நமக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு தடவை நல்லா இது மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு நம்ம வந்திருக்கு. இந்த சமயத்தில் வந்து நீங்கள் இதில் மிளகுத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் அரைக்கிறீங்க அப்படின்னும் போது மிளகு சீரகம் ரெண்டுமே சம அளவில் எடுத்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சூப்பரான ஒரு சுக்கா நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடுங்க. இதுக்காக நம்ம மசாலாலாம் அரைக்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லாஸ்ட்டில் கொஞ்சமாக நெய் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா அதை மட்டன் வந்து நல்லா செவக்க விட்டு நம்ம எடுக்கும் போது சூப்பரான ஒரு சுக்கா நமக்கு ரெடி ஆகிடுங்க. இது நல்லா நீங்கள் ட்ரையாக நல்லா நீங்கள் வறுத்து எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதுக்காக நம்ம மசாலாலாம் வறுத்துட்டு அரைக்கணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க மிளகுத்தூளும் சீரகத்தூள் இருந்தாலே போதுங்க. அந்த சுக்கா டேஸ்ட்டுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த டிப்ஸும் சரி, இந்த ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய நம்ம டிப்ஸும் சரி ரெசிபியும் நம்ம போடுவோம். அதுக்கு என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.